ஹாய் காய்ஸ், நம்ம அரச மரத்தடி பிள்ளையாரை சுற்றி வர்றதால குழந்தை பாக்கியம் கிடைக்கும்னா நம்புவீங்களா? ஆனால் அது கண்டிப்பாக உண்மை தான். சில பேருக்கு நம்பிக்கை இருக்காது. கடவுள் மேலே நம்பிக்கை இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இதை பற்றின உண்மைகள் தெரியும். அரச மரத்தடி பிள்ளையார் எப்பயுமே ஒரு பாசிட்டிவ் வைப்பாகவும் ஆனந்தத்துடன் இருக்கக்கூடியவர். அவருக்கு கவலைகள் இருக்காது. நம்ம கவலையோடு அவர்கிட்ட போனாலும் நம்மளோட கவலைகள் எல்லாம் நீங்கிரும். குழந்தை பாக்கியம் இல்லாத இருக்கிறவங்க அரச மரத்தடி பிள்ளையாரை சுற்றி தண்ணி குடம் எடுத்து நீர் அபிஷேகம் பண்ணுறதால குழந்தை பாக்கியம் கிடைக்கின்றது நிச்சயமான ஒரு உண்மை. அதுக்கான சயின்ஸும் ரீசன் இருக்குது, கடவுள் பக்தியும் இருக்குது. அவர் பாசிட்டிவான கடவுள், அதனால் அவர்கிட்ட இருக்கிற பாசிட்டிவ் நமக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அரச மரத்தில் பஞ்சபூத சக்திகள் இருக்குது. அந்த சக்திகள் நமக்கு கிடைக்கும். நம்மளோட கர்ப்பப்பையில் இருக்கிற ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் நீங்கி கர்ப்பப்பை சுத்த முடியும், நல்லது நடக்கும், சீக்கிரமாகவே குழந்தை பாக்கியம் உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் சயின்ஸ் ரீசன் இருக்குதுன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அது என்னென்னா, நீங்கள் தண்ணி குடத்தை இடுப்பு மேலே சுமந்துட்டு நீர் அபிஷேகம் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அதனால் உங்களோட கர்ப்பப்பை நல்லாவே வலுவடையும். அந்த வலுவடைகிறதுனால நமக்கு குழந்தைய சுமக்கக்கூடிய சக்தி நேச்சுரலாகவே வருது. 2 ரீசன் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும். அரச மரத்தடி பிள்ளையாரை சுற்றி வழிபடுங்க, கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும்.